கல்யாணியின் பேரில் ரோகிணின்னு இப்போ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க ரோகிணி நம்ம ஜெயிலில் போய் தள்ளணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மீனா முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க இவங்களுக்கு பல்லு வலின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு தான் இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு பல்லு வலி இருக்கவே இருக்காது. இவ்வளோ நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வரைக்கும் யார் வராங்க, எங்கேருந்து வராங்க எல்லாமே விசாரித்தாங்க. இப்போ ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்குன்னு சொன்னோன்னே தான் இவங்களுக்கு பல்லு வலி அதிகமாகிடுச்சின்னு பொய் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு மீனா முத்துட்ட. ஆமாம் மீனா, இவங்க வந்து பொய் தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிட்டிகிட்ட அந்த பணத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லி இந்த ரோகிணி பொம்பளை சொல்லியிருக்கா. அதிலே தெரிஞ்சுக்கலாம் அது பொய் தான் சொல்லுதுன்னு. இன்ன வரைக்கும் அவங்களுக்கு மலேசியாவில் ஆளே கிடையாது. அதை வந்து பொய்யை சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கு ரொம்ப காலமாக. இந்த ட்ராமாவை இதோட நான் முடிச்சே தீருவேன் அப்படின்னு முத்து மீனாட்ட சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி முடிச்சோன்னே மலேசியாக்காரங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த அவங்ககிட்ட போய் கேட்குறாரு முத்து, ஐயா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க ஐயா. இந்த எங்கள் மைனி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அந்த அண்ணி அவங்கள போய் சந்தித்து அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, ஜெயிலில் தான் உண்மையாக இருக்காங்களான்னு நீங்கள் அங்கே வந்து கேட்டு அவங்களுடைய ஏதாவது ஒரு தகவல் கிடச்சிதுன்னா நீங்கள் இங்கேருந்தே ஃபோனில் பேசி அதை கொஞ்சம் சரி பண்ணி எங்களுக்கு கொடுக்க முடியுங்களாயா? அழகாக செய்யலாம் முத்து. அவங்க ஃபஸ்ட்டு பேசி அவங்க எந்த மலேசியாவில் எந்த ஏரியாவில் இருந்தாங்க, வச்சாங்க, எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முத்துட்ட அந்த மலேசியாக்காரங்க சொல்லி முடிக்காங்க. முடித்தோன்னே ஐயா எனக்காண்டி ஹாஸ்பிட்டலில் வரலாமா? முத்து நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு வந்து இனி எனக்கு ஒரு புள்ள மாதிரி, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு உங்கள் அண்ணி அவங்க அப்பாவை எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு அவங்களும் சாப்பிட்டு முடித்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா, முத்து, மீனா எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகணும். அங்கே போய் நிற்கிறாங்க. பேஷண்ட் எங்கே இருக்காங்கன்னு நம்ம முத்து கேட்குறாங்க. பல்லு வலி எங்கே வந்தாங்க ரோகிணி அப்படின்னு சீட்டில் கேட்டோன்னே, ஆமாம் நீங்கள் உட்காந்துருங்க, அவங்களுக்கு வந்து இப்போ பல்ல உள்ள கிளினிக்குள்ளே உட்காந்துருக்காங்க, நீங்கள் வெளியே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. உடனே முடிச்சோன்னே பல்லு வலிக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு சின்ன வலி தானே? இல்லை, அவங்களுக்கு 3 பல்லை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டாக்டரை வந்து அந்த டாக்டர்கிட்ட முத்து பேசுகிறாரு. இந்த எங்கள் மைனிக்கு என்ன தான் பிரச்சனை, பல்லு வலிக்கு அவ்வளோ பிரச்சனையாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்களுக்கு 3 பல்லு நல்லா பயங்கரமாக அரிச்சிருக்கு, அதனால் அவங்க ஒரு வாரமாக பேசவே முடியாது, அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு பல்லு வலி ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு, அவங்க அசால்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு டாக்டரு சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோன்னே அவங்களுக்கு எப்போ தான் அது சரியாகும், அது 15 நாள் ஆகுதா 20 நாள் ஆகுதான்னு தெரியாது, அவங்க 20 நாளைக்கு வரைக்கும் பேச முடியாது, பச்சை தண்ணி இதே மாதிரி குளிர்ந்த ஐட்டங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம முத்துட்ட சொல்கிறாங்க. உடனே இந்த பார்லமா எவ்வளோ பொய் சொன்னதுக்கு தான் வாயில் வந்து பல்லை பிடுங்கியிருக்காங்க, இவங்களுக்கு 3 பல்லை பண்ணக்கூடாது, 30 பல்லையும் பிடுங்கலாம் தைரியமாக அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்காரு நம்ம முத்து. இத்தனை பொய்யை சொல்லினா பிறகு பல்லை பிடுங்காமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் யோசிக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம ரோகிணி மாட்டுவாங்களான்னா கண்டிப்பாக மாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. இந்த மலேசியக்காரங்க எப்படியாவது உங்கள் அப்பா பேரை மட்டும் சொல்லுமா, நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ரோகிணி எனக்கு ஊ இப்படி தான் ஆக்டிங் பண்ணுறாங்க. உடனே பல்ல பிடுங்க முடியாதுன்னு சொன்ன காரணம் எப்படின்னா, டாக்டர்கிட்ட நம்ம ரோகிணி முன்னுக்கூட்டியே பேசி வச்சுட்டாங்க. இது முத்து மீனாவுக்கு தெரியாது. நம்ம ரோகிணி வந்து பிளான் போட்டு அந்த டாக்டர்கிட்ட எனக்கு 3 பல்ல பிடுங்கிருக்கு, குறைஞ்ச ஒரு 15-20 நாள் பேச முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறது உங்கள் கடமை அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட சொல்லி நம்ம ரோகிணி அங்கே செட் பண்ணி வச்சுருக்க காரணத்தை கரெக்டாக கையாண்டுட்டாங்க நம்ம ரோகிணி. அப்படி தான் இந்த எபிசோடு எல்லாமே போகுது. அடுத்த எபிசோடும் இப்படி தான் நண்பர்களே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.